ஒரு பெண் இந்த உலகத்திலே திருமணம் முடிக்கப்படுதல் என்பது 4 காரணங்களுக்காக இருக்கிறது. உன்னுடைய கணவன் அவர்தான் உன்னுடைய நரகம், உன்னுடைய சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அமைதியும் அன்பும் பாசமும் ஒரு ஆணுக்கு எங்கே கிடைக்கும் என்று சொன்னால், உங்களிலே அதிகமாக நரகத்திலே உங்களை கொண்டு செல்லக்கூடிய காரணம் என்ன? அல் அஜ்வஃபான். ஒரு கணவனை மதிக்கக்கூடிய, கணவனை போற்றக்கூடிய, அவனுக்கு கட்டுப்படக்கூடிய மனைவியாக இல்லை என்று சொன்னால், அதனால்தான் குர்ஆன் பெண்களை பல்வேறு வகையிலே போற்றுகிறது. எப்படி போற்றுகிறது? சாலிஹான பெண்கள் யார் என்று சொன்னால், அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டாங்க, ஐயுன் நிசா கைர், அல்லாஹ்வுடைய தூதரே பெண்களில் சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய அருளை எப்படி வர முடியும்? ஒரு பெண்ணு என்னைக்கு கணவனுக்கு கட்டுப்படுகிறார்களோ, கணவனுடைய சொல்லை மதித்து நடக்கின்றார்களோ, அப்பொழுதுதான் அந்த பெண் அல்லாஹ்வுடைய அருளை அடைய முடியும். கணவன் பயந்துட்டான்னா, கணவனோடு சேர்ந்து நம்மளும் பயந்து கண்ணீர் வடிச்சு நம்மளும் அந்த பிரச்சனையை பெருசாக்கணும்னு சொன்னா, கணவன் கூட கொஞ்சம் பயந்துருவாரு. எல்லோருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சந்தோஷமாக வைப்பதில்லை. கோடிகளை போட்டு செலவு பண்றான், நல்ல நாள் கெட்ட நேரம் பார்க்கறான், ஊருக்கே சோறு போட்டு என்ன செய்யறான், கல்யாணம் பண்றான், பண்ணி கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா டைவர்ஸ். நட்புங்கிறத நம்ம நினைக்கிறோம் ஆண்கள் என்று சொன்னால் ஆண்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது பாய்ஸ், கேர்ள்ஸ் சொன்னா அவங்களுக்கு தோழியாக இருப்பது, அது மாத்திரம் நட்பல்ல. ஃபில் குர்ஆன் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன்னாஸ் தகு ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவருடைய குடும்பத்தவர்கள், உத்தம சஹாபாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னைக்கு ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு சிஃபாத்து ஜௌஜா அல்லதி ரகிப ஃபீஹா ஷரா. இஸ்லாம் போட்டும் மங்கையர் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்துல முதல் மனிதனாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து, அதற்கு பிறகு இந்த உலகத்துல சந்ததிகளும் சமூகங்களும் விரிவடைய வேண்டும், பெருக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹவ்வா என்ற அவருடைய துணைவியாரையும் அல்லாஹ் படைத்தான். அந்த ஆரம்ப மனிதரிலிருந்து உலக முடிவு நாள் வரை இந்த 2 இனமும், ஆண் இனமும் பெண் இனமும் சேர்ந்தே வாழ வேண்டும், அப்பொழுதுதான் சமூகமும் சந்ததிகளும் உருவாகுவார்கள் என்று அல்லாஹ் ஒரு நியதியை இந்த உலகத்துல படைத்திருக்கிறான். அதுல ஆண்களுக்கென்று சொல்லக்கூடிய சிறப்புகளை போல பெண் இனத்திற்கும் மங்கையர்களுக்கும் இஸ்லாம் பல்வேறு சிறப்புகளை சொல்லி காமிக்கிறது. அவர்களை போற்றி அவர்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் இஸ்லாம் கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப ஆரம்பமாக இந்த பெண் இனத்தை பற்றி இஸ்லாம் சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த பெண் இனத்திலே மங்கையர்களில் போற்றக்கூடியவர்கள், சிறப்புக்குரியவர்கள் யார் என்று சொன்னால், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன் லி மாலிஹா லி ஹஸபிஹா வ லி ஜமாலிஹா வ லி தீனிஹா. ஒரு பெண் இந்த உலகத்திலே திருமணம் முடிக்கப்படுதல் என்பது 4 காரணங்களுக்காக இருக்கிறது. அவளுடைய செல்வத்திற்காக, அவளுடைய வம்சத்திற்காக, அவளுடைய அழகிற்காக, அவளுடைய மார்க்கத்திற்காக. ஃபதுஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக். எனவே நீ மார்க்கம் உள்ள, மார்க்க பிடிப்புள்ள, மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த பெண்ணை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், கரம் பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம்.
அப்ப இந்த உலகத்துல இன்றைக்கு பெண்கள் பெரிய அளவுக்கு என்ன செய்யறாங்கன்னா சாதனைகளை செய்கிறார்கள். ஆண்களுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிறைய சாதனைகளை, ஆண்களுக்கு நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா துறைகளிலும் இன்றைக்கு பெண்கள் முன்னோக்கி வரக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு உலகத்துல நம்ம பார்த்து வருகிறோம். இவர்கள் என்னதான் உயரத்திற்கு இந்த பெண்கள் வந்தாலும் அந்த பெண்களுக்கான பாதுகாப்பும் அந்த பெண்களுக்கான விடுதலையும் இன்றைக்கு சமூகத்திலே கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதனால்தான் அவ்வப்போது என்ன செய்யறாங்க, பெண் விடுதலை பெண் விடுதலை என்று சொல்லி மாத சங்க கூட்டத்தை போல பெண்கள் பலரும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, கொடிவிழிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த பெண்களுக்கு அவர்களுக்கான பாதுகாப்பும் அந்தஸ்தும் மரியாதையும் எந்த அளவுக்கு வழங்கியது அப்படின்னு சொன்னா, ஒரு காலகட்டம் இருந்தது, அறியாமை காலகட்டம், ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளை அவமானமாக அசிங்கமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதையும் மாற்றி பெண் என்பவள் அவமான சின்னம் அல்ல, அசிங்கம் அல்ல என்று இந்த சமூகத்துக்கு எடுத்துரைத்தது இஸ்லாமிய மார்க்கம் தான். அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற போது, வைதா புஷ்ர அஹதுஹும் பில் உன்சா தல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, அவர்களிலே ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டால் அவருடைய முகம் அப்படியே கருத்து விடும். அவனுக்கு ஏதோ அவமானம் வந்ததை போல, வாழ்க்கையிலே அசிங்கங்கள் ஏற்பட்டதை போல அவன் மாடி விடுவான் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத இம்லாக், ஒரு காலகட்டம் இருந்தது பெண் குழந்தை என்று சொன்னால் அந்த பெண் குழந்தையை அப்படி உயிரோடே கொல்லக்கூடிய ஒரு சூழல் அன்னைக்கு இருந்தது. அதையும் இஸ்லாம் மாற்றியது. குழந்தைகளை கொல்லாதீர்கள், வறுமையை பயந்து நீங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் என்று இஸ்லாம் அழகான தத்துவங்களை சொல்லி இந்த பெண்களுடைய சிறப்பையும் அந்தஸ்தையும் சமூகத்துக்கு சொல்லிய மார்க்கம் இஸ்லாம் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரி, அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னம துன்யா மதா, இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்கள் தான், நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனையும் நாம் இதை அனுபவிக்க வேண்டும், இந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படக்கூடிய பொருட்கள் தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கிறான். வலைஸ மின் மதாஇ துன்யா ஷைஉன் அஃதல மின் மர்அத்தி ஸாலிஹா, நீங்கள் இந்த உலகத்துல எவ்வளவுதான் சுகங்களையும் இன்பங்களையும் நீங்கள் அனுபவித்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு சாலிஹான மனைவியை, நல்ல மனைவியை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான, இதை விட இந்த உலகத்தில் நீங்கள் அடையக்கூடிய பெரிய சிறப்பு எதுவுமே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது ஒரு நேரத்துல சொன்னாங்க, ஃபஇன்னஹு ஜன்னத்துகி வ நாருகி, உன்னுடைய கணவன் அவர்தான் உன்னுடைய நரகம் உன்னுடைய சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ பெண்ணை பொறுத்தவரையில் சாலிஹான பெண், மார்க்கமுள்ள பெண், அல்லாஹ்வை அறிந்த பெண், அல்லாஹ்வை அச்சக்கூடிய பெண், தொழுகையை செய்யக்கூடிய பெண், வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய பெண், தர்மங்களை செய்யக்கூடிய பெண், அப்ப இந்த மாதிரியான சாலிஹான பெண்கள் இருக்கிறாங்களே அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு நிறைய போற்றுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் இந்த பெண் இனத்தை ஆணுக்கு ஏன் அல்லாஹ் தந்தான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் திருமறையிலே செல்கின்ற போது சொல்லி காமிக்கிறான், வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் இரக்கத்தையும் இந்த பெண்ணின் மூலமாகத்தான் நாம் தந்தோம், இந்த பெண் இனத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு நாம் தந்தோம், லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அவரிடத்திலே அமைதி வருவதற்குங்கிறான். அமைதியும் அன்பும் பாசமும் ஒரு ஆணுக்கு எங்கே கிடைக்கும் என்று சொன்னால் தாய்க்கு பிறகு அவனுடைய மனைவி இடத்தில் தான் கிடைக்கும். அப்போ அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்துல கற்பொழுக்கம் உள்ளவனாக, அவன் தவறான மோசமான காரியங்களை செய்யாமல் ஒழுக்கம் உள்ளவனாக வாழ்வதற்கு அமையக்கூடியவள் தான் ஒரு பெண். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அக்ஸரு மா யுத்ஹிலுன் நார், உங்களிலே அதிகமாக நரகத்திலே உங்களை கொண்டு செல்லக்கூடிய காரணம் என்ன? அல் அஜ்வஃபான், இரண்டு ஓட்டைகள், ஒன்று ஃபமு, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நாவு, இன்னொன்னு கற்பு, மறைவிடம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த மறைவிடத்தை நாம் அசிங்கங்கள் செய்யாமல், தவறான வழிகளிலே நாம் போகாமல் இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஏற்றால் போல் ஒரு ஆணுக்கு முழுமையான சுகத்தை தரக்கூடிய,
ஒரு ஆணுடைய சூழ்நிலைகளை அறிந்து அதிகமான சுகங்களை தரக்கூடிய ஒரு சாலிஹான பெண்ணாகத்தான் இருக்க முடியுங்கிறனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல நாம் எவ்வளவுதான் இன்பங்களை, என்ன வசதி வாய்ப்புகள் செல்வாக்குகளும் நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னாலும், இந்த மனைவி, ஒரு மனிதனுக்கு அமையக்கூடிய மனைவி சரியான மனைவியாக இல்லை, ஒரு கணவனை மதிக்கக்கூடிய, கணவனை போற்றக்கூடிய, அவனுக்கு கட்டுப்படக்கூடிய மனைவியாக இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை நரக வாழ்க்கை என்பதை இன்னைக்கு பல்வேறு மனிதர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய சிறந்த வாழ்க்கைக்கு, சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கைக்கு 4 உலக காரியங்கள் அமைய வேண்டும் என்றார். உலகத்துல 4 விஷயங்கள் உங்களுக்கு அமைந்து விட்டது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் இன்பமாக அமைந்துவிடும். அதிலே ஒன்று அல் மர்அத்து சாலிஹா, உங்களுக்கு அமையக்கூடிய சாலிஹான மனைவி, உங்களுக்கு அமையக்கூடிய நல்ல மனைவி, இது உங்களுடைய சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு காரணம். அடுத்து சொல்லும்போது ஒல் மஸ்கனுல் வாசி', விசாலமான வீடு, அந்த வீட்டுக்குள்ளே சென்றால் உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இறை நினைவையும் நல்ல எண்ணங்களையும் உண்டு பண்ணக்கூடிய விசாலமான வீடு. மூன்றாவது சொன்னார்கள் ஒல் ஜாரு சாலிஹ், நல்ல அண்டை வீட்டார். நீங்க கோடி கொடுத்து கோடி செலவு பண்ணி ஒரு பங்களா கட்டி வச்சாலும் பக்கத்து வீட்டுக்காரன் அயோக்கியனாக, மோசமான நன்னடத்தை உள்ளவனாக, அவ்வப்போது சச்சரவு பண்ணக்கூடியவனாக, சண்டை போடக்கூடியவனாக இருந்தால் அதுவும் உங்களுக்கு நரக வாழ்க்கை தான். அப்ப நல்ல அண்டை வீட்டுக்காரன் மூன்றாவதாக. அடுத்து சொன்னார்கள் ஒல் மர்கபுல் ஹனி, நல்ல விசாலமான உங்களுக்கு சாதகமான வாகனம். அந்த வாகனம் உங்களை எந்த இடத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டுமோ, எந்த இடத்திற்கு நீங்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திலே உங்களை கொண்டு சென்று உங்களுடைய உலக காரியங்களை எல்லாம் முடித்து தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாகனம். ஆக இந்த 4ம் இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய உலக வாழ்க்கைக்கு, சிறந்த வாழ்க்கைக்கு இது போதுமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்ப்போம். அதனால்தான் குர்ஆன் பெண்களை பல்வேறு வகையிலே போற்றுகிறது. எப்படி போற்றுகிறது? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்கின்ற போது ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துல் லில் கைபி பிமா ஹஃபிதல்லாஹ், அல்லாஹ் சூரத் நிசாவுடைய நிசா என்ற ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் தந்திருக்கிறான். ரிஜால்னு தரல, குர்ஆன்ல ரிஜால்னு தரல. ஆண்களை பற்றி பேசினாலும் ஆண்கள் பெயரில் வசனம் எழுதல, குர்ஆனுடைய அத்தியாயங்கள் இறக்கப்படல. ஆனால் ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் நிசா, பெண்கள் அப்படின்னு தந்து அந்த பெண்களுக்கு தேவையான அத்தனை சட்டங்களையும் அம்சங்களையும் அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவ பெண்களுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதில் அல்லாஹ் சொல்லும் போது சாலிஹான பெண்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்கள், அவர்கள் மறைவான விஷயங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று சொல்றாங்க. அப்ப கட்டுப்படக்கூடியவர்கள் என்றால் யார்? எந்த பெண் அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறாளோ, எந்த பெண் தன்னுடைய கணவனுக்கும் கட்டுப்படுகிறாளோ அவள் தான் சாலிஹான பெண். எத்தனையோ பெண்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், தொழுகையை சரியாக செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் எந்த குறையும் வைக்கல, சொன்னதையெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் கணவனுடைய பேச்சு என்று வருகின்ற பொழுது, கணவனுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அங்கே கணவனை தூக்கி எறிந்து விடக்கூடியவர்களாக, உதாசீனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் சாலிஹான பெண்கள் அல்ல. அப்ப சாலிஹான பெண்களுக்கான அடையாளம் அவர்கள் அல்லாஹ்வுக்கும் தங்களுடைய கணவனுக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள். அதே போல கணவன் வெளியூரில் இருக்கின்ற பொழுது, மறைவாக இருக்கின்ற பொழுது அவருடைய அத்தனை அம்சங்களையும், அவருடைய செல்வங்களை, குழந்தையை, வீட்டை எல்லாத்தையும் முறையாக பாதுகாப்பதற்கான அந்த பொறுப்பை ஒருவள் ஏற்றுக்கொள்கிறாள் என்று சொன்னால் இவள்தான் சாலிஹான பெண் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்ப்போம். அப்ப பெண் என்பவள் ஒரு ஆணை சந்தோஷமாக ஆக்கக்கூடியவர்கள். ஆணை பொறுத்தவரையிலே அவன் பல்வேறு கட்டங்களுக்கு தள்ளப்படுவான். படிக்கக்கூடியவனாக இருப்பான், வேலை செய்யக்கூடியவனாக இருப்பான், ஒரு கம்பெனிக்கு முதலாளியாக இருப்பான், மேனேஜராக இருப்பான். பல்வேறு இன்ப துன்பங்களிலே கலந்த நிலையில் தான் ஒரு ஆணுடைய வாழ்க்கை ஒவ்வொரு தினமும் சென்று கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு கட்டத்துல ஒரு ஆணை நான் இருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷப்படுத்தக்கூடியவர் யார் என்று சொன்னால் பெண்தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டாங்க, ஐயுன் நிசா கைர், அல்லாஹ்வுடைய தூதரே பெண்களில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லத்தி தசுர்ருஹு இதா நபர, அந்த பெண் யார் என்று சொன்னால் அவளை நீ பார்த்தால் ஒன்னும் சந்தோஷம் அடைவார்.
அவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்துட்டு வீட்டுக்குள்ள ஒருவர் வருறாரு அப்படின்னோடனே முகத்தை கடுகடுத்து வைத்துக் கொண்டு ஏதோ எதிரியை போல, ஏதோ வேண்டாதவன் உள்ளே வந்து விட்டான் என்பதை போல தன்னுடைய பாவனைகளை அமைத்துக் கொள்கிறாள் என்று சொன்னால் அவள் நல்ல பெண் அல்ல. எந்த பெண் தன்னுடைய கணவனை பார்க்கின்ற பொழுது சந்தோஷப்படுத்துகிறாளோ அதுவே தெரியும், முகத்திலே தெரிய வேண்டும். ஒரு மனைவியினுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவளுடைய முகத்தில், அடையாளத்தில் தெரிய வேண்டும். அமர, அவன் கட்டளையிட்டால் மாறு செய்யக்கூடாத கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். அவனுடைய விஷயத்தில, அவனுடைய செல்வம் விஷயத்தில தன்னுடைய கணவன் எதையெல்லாம் வெறுக்கிறானோ அதையெல்லாம் அவர் மாறு செய்யக்கூடாது. கணவன் சொன்னானா கட்டுப்படுங்க, கட்டுப்பட்டு விட்டு அதுல இருக்கக்கூடிய சாதக பாதத்தை பின்னாடி பேசிக்கலாம். முதலையே எடுத்தெறிஞ்சிட்டோம், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது, இது இப்படிதான் அது அப்படிதான் என்று ஆரம்ப கட்டத்திலேயே அந்த கணவனுடைய வார்த்தைகளை நீங்கள் தூக்கி வீசி எறிந்து விடுகிறீர்கள் என்று சொன்னால் ஒரு கணவனை கோபப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால கணவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார். அதனால தான் அல்லாஹுடைய தூதர் இந்த பெண்களை எந்த அளவுக்கு அல்லாஹும் புகழ்ந்து சொல்கிறான், அல்லாஹுடைய தூதருடைய அந்த புகழுக்கும் இந்த பெண்கள் காரணமாகறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரிலே முஸ்லிம்ல பார்க்கிறோம், கைரு நிசாஇ ரகிப்ல இப்ல, ஒட்டகத்திலே பயணிக்கக்கூடிய பெண்களிலே சிறந்த பெண் யாரு தெரியுமா? ஏன்னா ஒட்டகத்துல எல்லாரும் பயணிக்க முடியாது, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஏற முடியாது. அவங்களுக்கு அதுக்கு ஒரு என்ன செய்யணுங்க, அதுக்கு ஒரு ஏதாவது டெம்பரவரியா ஒரு படிக்கட்டுலாம் செய்து வச்சுதான் ஏற்ற முடியும். அண்டைக்கு பெண்கள், அரபி பெண்கள், அரபுலகத்து பெண்கள் ஒட்டகத்திலே சவாரி செய்வார். ஏன்னா ஒட்டகத்துல ஏறுறதே சவால் தான், ஆண்களுக்கே முடியாது, சவாலான ஒரு விஷயம்தான். அப்போ ஒட்டகத்திலே பயணிக்கக்கூடிய பெண்களே சிறந்த பெண்கள் சாலிஹு நிசாஉ குரைஷ். எத்தனையோ மக்கள் இருந்தாங்க, எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. ஆனா ரசூலுல்லாஹ் யாரை குறிப்பிடுறாங்க? குறைஷிகளுடைய பெண்கள் தான் சிறந்த பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்ன தெரியுமா? அஹ்னாஹு அலா வலதின் ஃபி ஸகரிஹி வ அராஹு அலா ஸௌஜின் ஃபி தாத்தி யதிஹி. அவர்கள் எப்படிப்பட்ட குறைஷிகள்னு சொன்னா, அந்த குறைஷி பெண்களுக்கு இயற்கையாகவே அல்லாஹ் ஒரு பண்பை தந்திருக்கிறான். பிள்ளைகளிலே அவர்கள் வளர்க்கின்ற போது அழகான முறையிலே வளர்ப்பார். அந்த பிள்ளைகளை நல்ல முறையிலே கவனித்து ஒழுக்கத்தை கற்பித்து நல்ல பிள்ளைகளாக, பிள்ளைகள் வளர்ப்பிலே அவர்கள் கவனம் எடுத்துக் கொள்வார்கள். அதே போல தன்னுடைய கணவனுடைய விஷயத்திலும் அவர்கள் கவனம் எடுத்துக் கொள்வார்கள். எனவே பெண்களிலே சிறந்த பெண்கள் குறைஷி பெண்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், ஏன் இவர்களுக்கு இந்த சிறப்பு? ஏன் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த பெண்ணினத்தை இவ்வளவு சிறப்பாக சொல்லி காமிக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கான அம்சங்கள் அவரிடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்க வேண்டும், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுடைய கண்ணியத்தையும் அவனுடைய புகழையும் எப்படி அவர்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், வேறு எங்கேயும் போக தேவையில்ல. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைந்த முதல் மனைவி அன்னை ஹதீஜா அம்மாவுடைய வரலாறை பார்த்தாலே போதும். ஹதீஜா அம்மையாருடைய வரலாறை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அந்த வரலாறு படித்தால் போதும் ஒரு பெண் அல்லாஹுடைய போற்றுதலுக்கு எப்படி ஆளாக முடியும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த சிறப்புக்கு எப்படி ஆளாக முடியுங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அமைந்த ஹதீஜா அம்மாவுடைய வரலாறை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் வஹி இறங்குகிறது. அந்த வஹியின் போது பயந்துட்டாங்க. ஹதீஜா அம்மா இருக்கிறாங்க, பெரிய துணைலாம் ஒண்ணுமே இல்லை, ஆறுதல் சொல்வதற்கோ உதவி செய்வதற்கோ சப்போர்ட் பண்ணுவதற்கு எந்த இல்லை. அந்த நேரத்துல ஹதீஜா அம்மையார் அவர்கள் தங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஹிரா குகையிலே தங்கியிருக்கிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு தன்னந்தனியாக எந்த பாதுகாப்பும் இல்லாமல் உணவை எடுத்து சென்றவர்கள் ஹதீஜா அம்மையார். அல்லாஹ்வுடைய அருளை எப்படி வர முடியும்? ஒரு பெண்ணு என்னைக்கு கணவனுக்கு கட்டுப்படுகிறார்களோ, கணவனுடைய சொல்லை மதித்து நடக்கின்றார்களோ, அப்பொழுதுதான் அந்த பெண் அல்லாஹ்வுடைய அருளை அடைய முடியும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரா இல்லையா, ஒரு பெண் இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் 5 நேர தொழுகையை தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், வஹஃபிதத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாக்கிறாள், வஅதாஅத் ஸௌஜஹா, அதே போல தன்னுடைய கணவனுக்கும் அவள் கட்டுப்படுகிறாள் என்று சொன்னால், நாளை மறுமை நாளிலே இந்த அம்சங்கள் உள்ள பெண் தொழுகையை தொழுகிறாள், நோன்பு நோக்கிறாள், கற்பை பாதுகாக்கிறாள், கணவனுக்கும் கட்டுப்பட்டு விட்டாள் என்று சொன்னால், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சொல்வானாம், சொர்க்கத்திலே உனக்கு எந்த வாசல் வழியாக செல்ல வேண்டுமோ சென்று கொள், உனக்கு அவ்வளவு ஃப்ரீடம் நான் தர்றேன், ஏன்னா நீ சிறப்புக்குரியவள், நீ எல்லா நல்ல காரியத்தையும் செய்திருக்கிறாய் என்று
அந்த பெண்ணுக்கு சொல்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ஹதீஜா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு நண்பனாக, ஒரு ஆறுதலாக, ஒரு சப்போர்ட்டாக எல்லா விதத்திலும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப அந்த நேரத்துல ஹதீஜா அம்மையார் அல்லாஹ்வுடைய தூதர் பயந்து வருகின்ற போது, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்தி விடு என்று அந்த மலையினுடைய உச்சியிலேருந்து கீழே இறங்கி வந்து சொல்கின்ற பொழுது கூட அந்த ஹதீஜா அம்மையார் தான் எல்லா ஆறுதலையும் சொன்னார். ஏன்னா கணவன் பயந்துட்டான்னா கணவனோடு சேர்ந்து நம்மளும் பயந்து கண்ணீர் வடிச்சு நம்மளும் அந்த பிரச்சனையை பெருசாக்கணும்னு சொன்னா கணவன் கூட கொஞ்சம் பயந்துருவாரு. அப்ப கணவன் பயந்து ஒரு நடுக்கத்துல, ஒரு பதட்டத்துல வருகிறார் என்று சொன்னால், அந்த நேரத்தில் அந்த கணவனுக்கு என்ன ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டும், அவரை எப்படி அமைதிப்படுத்த வேண்டும், அவருடைய பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத தெரிந்த ஒரு பெண்ணு தான் சாலிஹான பெண். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கின்ற போது, ஹதீஜா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை படுக்க வைத்து அவருடைய பயங்களை எல்லாம் போக்க வைத்து, அது மாத்திரமல்ல அத்தோட விட்டுல, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான், இன்னக லதஸில் ரஹ்ம, நீங்கள் உறவுகளை பேணுகின்றீர்கள், வஸ்தஸ்தீகுல் ஹதீஸ, உண்மை பேசுகின்றீர்கள், வதஹ்மிலுல் கல்ல, பலருடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கின்றீர்கள், வதுக்ரிஉல் லைஃப, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகின்றீர்கள், வதுஈனு அலா நஆயிபில் ஹக்கி, உண்மை உடையவர்களுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, உறுதுணையாக இருக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை அல்லாஹ் நினைச்ச மாட்டான், கைவிட மாட்டான். அதோடு விட்டுட்டாங்களா? விடல. அதற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதரை போர்த்தி பயமெல்லாம் போய் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பயத்துக்கு காரணம் என்ன அது சொல்லணுமா இல்லையாங்க? வீட்டுல வந்து ஒரு கணவர் பயந்துட்டாரு, ஏதோ ஒரு விஷயத்துல, பொருளாதார விஷயத்திலேயோ, வேலை விஷயத்திலேயோ, குடும்ப விஷயத்திலேயோ, ஏதோ ஒரு விஷயத்துல பயந்துட்டாருன்னா அந்த பயத்தை தெளிவுபடுத்துவது எப்படி, அந்த பயத்துக்கான காரணம் என்ன, அந்த காரணத்தை விடுவிப்பது எப்படி தெரியணுமா இல்லையா ஒரு பெண்ணுக்கு? ஹதீஜா அம்மையார் அவர்கள் அதோடு விடல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பயத்தை எல்லாம் போக்கி ஆறுதல் சொல்லி தன்னுடைய உறவுக்காரராக இருக்கக்கூடிய வரக்கத் இப்னு நௌஃபல் இடத்துல கொண்டு சென்று, அந்த வரக்காவிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹிராவில என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்ததோ படிப்படியாக அதையெல்லாம் சொல்ல வைத்து அந்த வரக்காவுடைய வார்த்தையால் சொன்னார், முஹம்மத், நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் இறை தூதர். உங்களிடத்துல வந்தவர் சாதாரண ஒரு மனிதர் அல்ல, இந்த உலகத்திலே வாழ்ந்த எல்லா இறை தூதரிடத்திலும் எந்த மனிதர் வந்தாரோ அந்த ஜிப்ரீல் அவர்தான், நாமூஸ் அவருக்கு பெயரு, அவர்தான் வந்திருக்கிறாருங்கிற அழகான சுப செய்திகளை ஹதீஜா அம்மையார் சொல்ல வைத்தார் என்று சொன்னால், இதுதான் ஒரு பெண்ணுக்கான அழகுங்கிறத ஹதீஜா அம்மாவுடைய வரலாறுல பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மா சில நேரத்தில் நினைச்சுவாங்க, ஹதீஜா அம்மாவை ரசூலுல்லாஹ் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹதீஜா இறந்ததுல இருந்து ஹதீஜாவையே நினைப்பார்கள். அவ வீட்டுக்கு யாராவது ஒரு பெண்ணு வந்தா கூட ஹதீஜா வந்து விட்டாலோ, ஹதீஜாவுடைய சகோதரி ஹாலாவுடைய சத்தத்தை பார்த்து ஹதீஜாவே வீட்டுக்கு வந்து விட்டாலோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் அதே நினைவோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இதுதான் ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கை. அப்ப ஆயிஷா அம்மா சில நேரத்துல சில குறைகளை சொல்லும் போது, விமர்சனம் செய்யும் போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாட்ட சொல்லுவாங்களாம், கது ஆமனத் பி இது கஃபரபின் நாஸ், மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்தார்கள், நான் நபி நபி என்று சொல்கின்ற பொழுது இவர் பொய்யர் பொய்யர், இவர் சூனியக்காரர், பொய்யர், ஏமாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. அப்படி மக்கள் எல்லாம் என்னை எடுத்து எரிந்து வீசுகின்ற பொழுது என்னை ஏற்றுக்கொண்டவள் யார் என்று சொன்னால் இந்த ஹதீஜா தான். இது கதபனி அன்னாஸ், மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்துகின்ற பொழுது, நான் நபி என்று சொல்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்த பொழுது என்னை உண்மைப்படுத்தியவள் இந்த ஹதீஜா தான். வாசத்தினி பி மாலிகா இது ஹர்ரமணி அன்னாஸ், இந்த ஹதீஜா எப்படிப்பட்டவள் தெரியுமா? நான் ஏன் அவளை நினைக்கிறேன், நான் சிரமப்படுகின்ற பொழுது, கஷ்டப்படுகின்ற பொழுது அல்லாஹ் அவளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் செலவு செய்து என்னை காப்பாற்றியவள், இந்த மார்க்கத்தை வளர்த்தவள், அவ்வளவு உதவி செய்திருக்கிறாள். அது மாத்திரமல்ல, வரஸகனி அல்லாஹ் அஸ்ஸ வஜல் வலதஹா இது ஹரமனி அவுலாதன் நிசா, எனக்கு அந்த ஹதீஜாவினுடைய வயிற்றின் மூலமாகத்தான் அல்லாஹ் குழந்தை பெறையே தந்தான். ஆயிஷாவே, ஹதீஜாவை குறை சொல்லாதே, விமர்சனம் செய்யாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியெல்லாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம்னா, பெண்களை நாம போற்ற வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் எத்தனையோ உலகத்துல திருமணம் முடிக்கக்கூடிய எல்லா தம்பதிகளுக்கும் அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறது இல்லை, எல்லோருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சந்தோஷமாக வைப்பதில்லை. கோடிகளை போட்டு செலவு பண்றான், நல்ல நாள் கெட்ட நேரம் பார்க்கறான், ஊருக்கே சோறு போட்டு என்ன செய்யறான், கல்யாணம் பண்றான், பண்ணி கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா டைவர்ஸ், விவாகரத்து.
பிரிவு, பிரச்சனை குடும்பத்துல, அம்மா வீட்டுல போய் வந்து உட்கார்ந்துக்கிறான். அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை தராமல் சாலிஹான மனைவியை அல்லாஹ் தந்து, நல்ல பெண்ணை தந்து, அந்த சாலிஹான மனைவியின் மூலமாக குழந்தை பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த பெண்களை, அந்த மனைவிகளை நாம் எந்த அளவுக்கு போற்றுகிறோம், அவர்களை நாம் எந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்ணை பல்வேறு வகையில போட்டிருக்கிறார்களே, அதுல ஒண்ணுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொன்னாங்க, நல்ல நட்பு. நட்புங்கிறத நம்ம நினைக்கிறோம், ஆண்கள் என்று சொன்னால் ஆண்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது பாய்ஸ், கேர்ள்ஸ் சொன்னா அவங்களுக்கு தோழியாக இருப்பது, அது மாத்திரம் நட்பல்ல. நட்புல சிறந்த நட்பு ஒரு கணவன் மனைவியும் நல்லவர்களாக, ஜாடிக்கேத்த மூடியும் சொல்வார்களே, அதே போல நல்ல மனைவியாக ஒருத்தர் அமைந்து விட்டால் என்று சொன்னால் அது ஒரு பெரிய நட்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி விற்பவனை போல. அவனை பக்கத்தில் நீ அமர்ந்தால் என்ன கிடைக்கும்? அவன்கிட்ட ஒரு பொருளை வாங்காவிட்டாலும் நறுமணம் உன் மீது வீசும். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் துருத்தி ஊதக்கூடிய கொல்லவனை போல. அவன்கிட்ட பொருளை வாங்காவிட்டாலும் அவன் பக்கத்தில் போய் நீக்குவான் தான் உன்னுடைய ஆடையை கரித்து விடும், துருவாடை வரும் என்று சொன்னார்களே. அப்ப சாலிஹான ஒரு மனைவி நமக்கு அமைந்து விட்டு அவள்கிட்ட உட்கார்ந்து பேசுகிறோம், குடும்பத்தை பேசுகிறோம், வேற வேற விஷயங்களை பேசுகிறோம், சில பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கான தீர்வுகளை காணுகிறோம், பிசினஸ் சம்பந்தமா பேசுறோம், ஆபீஸ் சம்பந்தமா பேசுறோம், சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கல, அதுக்கு என்ன செய்வது என்று யோசிக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பேசுகிறோம் என்று சொன்னால், அப்ப நட்பிலையும் சிறந்த நட்பாக இந்த மனைவி அமைகிறாள் அப்படிங்கிறதையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப பெண் இனம் என்பது போற்றக்கூடிய, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலாலும் போற்றக்கூடிய அந்த இனம்தான். அந்த இனத்தை அவர்கள் சாலிஹான பெண்களாக, நல்ல பெண்களாக இருந்தால் நாமும் அவர்களை போற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம்ம அனைவரும் வாய்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்துல பெண் இனத்தை படைத்தான். அந்த பெண் இனத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு பெண் என்று சொன்னாலே அந்த பெண் அடிமையாகத்தான் வாழ வேண்டும், ஒரு ஆணினுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற நிலை மாறி இன்றைக்கு எல்லா விஷயங்களிலும் இன்னைக்கு பெண்கள் போட்டிப்படக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். ஆனாலும் கூட இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பெண்களுக்குன்னு தனி சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு போராட்டம் நடக்குது. பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், திருமணத்திற்கான அந்த உரிமை வேண்டும், பெண்ணுக்கு விவாகரத்து உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய உரிமைகள் சம்பந்தமாகவே என்ன செய்யுதுங்க, இன்னைக்கு நிறைய பெண்கள், பெண் இனம் போராடக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கும். ஆனா அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பெண் இனத்திற்கு அன்றைக்கே எல்லா உரிமைகளையும் கொடுத்து விட்டார். அன்றைக்கு என்னென்ன உரிமைகளை எல்லாம் இந்த பெண் இனத்திற்கு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து அவர்களை போற்றக்கூடியவர்களாக, மதிக்கக்கூடியவர்களாகவும் என்ன செய்திருக்கிறான், அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அதுல ஒரு செய்தி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது, தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன், ரெண்டு பெண்களை, ஈமான் கொண்டவர்களுக்கு இரண்டு பெண்களை நான் முன்னுதாரணமாக சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றேன். நீங்க ரோல் மாடல் நம்ம நிறைய பார்க்கிறோம். ரோல் மாடல், எனக்கு இவங்க தான் ரோல் மாடல், அவங்க தான் ரோல் மாடல் என்று சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப மூமினா அவர்களுக்கு ஈமான், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுக்கு இரண்டு பெண்கள் ரோல் மாடல். ஒருவர் யார் அப்படின்னு சொன்னா ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. அந்த ஃபிரௌனுடைய மனைவி அவளும் ஒரு பெண் தான், ஒரு கணவன் கீழ் வாழ்ந்தாள். ஆனா எப்படிப்பட்ட கணவன்? அயோக்கியன், அடாவடிக்காரன், அநியாயம் செய்யக்கூடியவன், அக்கிரம் செய்யக்கூடியவன், அடக்கி ஆள்பவன். அப்படி மோசமான அந்த கணவனுக்கு கீழே அந்த ஃபிரௌனுடைய மனைவி வாழ்ந்தால் அவங்க நினைச்சா எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். கணவன் போடுறதுக்கெல்லாம் ஜிங் ஜாங் அடிச்சுக்கிட்டு எதை வேணாலும் செய்யி, எனக்கு காசும் பணமும் வசதியும் செல்வாக்கும் தான் தேவை என்று நினைச்சா அந்த மனைவி எப்படி வாழ்ந்திருக்கலாம். ஆனா வாழல. அவன் கணவன் செய்வது அநியாயம். ஏன்னா ஒரு பெண் சொல்லணும், கணவன் தப்பு செய்யறான்னா தப்பை சுட்டி காட்டணும். அது ஒரு பெண்ணுக்கான கடமை. கணவன் தானே, அப்படி எப்படிதான் எப்படி சொல்றது, அவரை எப்படி திருத்துவது கடமை. அப்ப கணவன் தவறு செய்கின்ற பொழுது அந்த கணவன் அவ்வளவு உயர்வான செல்வாக்கள் இருந்தும் கூட அந்த கணவன் செய்வதை நீ செய்வது தவறு என்று சுட்டி காட்டி அவருக்கு ஒத்து போகாமல் அவனுடைய கொடுமை போகாதனால அவனுடைய கொடுமையை அனுபவிச்சாங்க. அந்த நேரத்தில் தான் சொல்றாங்க, இது காலத்துல ரப்பிபினி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா
வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். இறைவா, இதோ என்னுடைய கணவன் எல்லாத்தையும் அநியாயம் பண்ற மாதிரி என்னையும் அநியாயம் செய்யறான், இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாருடைய அநியாயத்திலிருந்து என்னை காப்பாற்றி விடு, எனக்கு சுவனத்திலே வீடை கட்டித்தா. இவன் தந்த மாளிகை வேண்டாம், இவனுடைய வசதி வாய்ப்புகள் எனக்கு வேண்டாம், சுவனத்திலே எனக்கு வீட்டை கட்டிதா என்று கணவனுடைய அக்கிரமம் பிடிக்காத ஒரு பெண்ணை அல்லாஹ் என்ன செய்யறான், முன்மாதிரி என்று சொல்லி குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அதே போல இன்னொரு பெண்ணையும் அல்லாஹ் சொல்றான், ஓ மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, எவள் தன்னுடைய கற்பை பேணினாலோ, இம்ரானுடைய மகள் யாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாம். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே ஃபிரௌனுடைய மனைவி, அவங்களுக்கு கணவன் பிரச்சனை. இந்த பக்கத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கணவனே இல்லை, இல்லாமல் குழந்தை பேரை அல்லாஹ் கொடுத்தான், அதிசய குழந்தையை கொடுத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை. அவர்கள் கற்பொழுக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து அவர்கள் மரணித்தார்கள் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் நினைச்சான். 2 பெண்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அப்ப இது நம்ம என்ன விளங்குகிறோம் அப்படின்னு சொன்னா, பெண் இனம் என்று சொல்லக்கூடியவர்கள் போற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள். எப்பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கி சாலிஹான பெண்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுக்கும் கணவனுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கின்றார்களோ, அப்படிப்பட்ட பெண்கள் நல்லவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், எனவே அந்த ஃபிரௌனுடைய மனைவி, அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, அந்த வரலாறுகளை நாம பறித்து பார்த்தோம் என்று சொன்னால், எந்த பெண்ணும் சாலிஹான பெண்ணாக மாற முடியும், எந்த பெண்ணும் அழகான அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாற முடியும் என்பதை விளங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நல்லவர்களாகவும் இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. வாஹத் தவான் அல்ஹம்துலில்லாஹ்.